ரிஷபம் ராசி ரிஷப ராசியை பொறுத்த வரைக்குமே இது பார்த்திங்களா சுக்கிர பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. மேலுமே இது தத்துவம், நிலம், தன்மை, ஸ்திரம், விடாமுயற்சி, பொறுமை இந்த மாதிரியான சுக யோகங்களை குறிக்கும் ஒரு ராசிங்க. சுக்கிரனோட ஆதிக்கத்தினால கலை, இசை, அழகு, வசதி வாய்ப்புகளில் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். பிடிவாதம், நேர்மை, கடினமான உழைப்பு, குடும்பத்தின் மீது அதிக ஒரு பற்று கொண்டவளாக இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலுமே இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்திங்களா இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குது, மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் யோகமாக இருக்க இவங்க என்னென்ன வழிபாடுகள்லாம் செய்யணும், மேலுமே இந்த காலகட்டம் இவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, இவங்களுக்கு இப்போ அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய யோகம் இருக்கா அல்லது இல்லையா, அவங்களோட பலம் என்ன, இவங்களுடைய பலவீனம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். முதல்ல இவங்களோட குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரிஷப லக்கணம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 2வது பாவகட்டம், அதாவது சுக்கிரன் இங்கு அதிபதியாக இருக்கிறாரு. வேத ஜோதிடத்தில் சூரியன் அப்படின்னாவே சிவன் அப்படின்னு எங்கிருக்காரோ அங்கு அருகாமையில் சக்தி இருப்பாள் அப்படிங்கிறது சூட்சம விதி. அதாவது சூரியன் மேசத்தில் உச்சவது போல அதற்கு அருகில் உள்ள பாவமான ரிஷபத்தில் முதல்ல 3வது பாகையில் சந்திரன் உச்சமாகிறாருங்க. மீதி 27 பாகையில் மூல திரிகோணமாகவும் அமைகிறது. முழுமையாக சுக்கிரன் சந்திரன் அதிகமாக உள்ளது. மேலுமே காலபுருஷனுக்கு 2 7 தான் சுக்கிரன். குடும்ப அப்படிங்கிற ஒரு கூட்டிணைப்பும் களத்திரம் அப்படிங்கிற ஒரு பிணைப்பையும் உருவாக்குபவர். மேலுமே ரிஷப லக்கணத்தில் கிருத்திகை 2 3 4 பாதங்களும் ரோகிணி நட்சத்திரமும் மிருகசிரிசம் நட்சத்திரத்தின் முதல் 2 பாதங்களுமே அடங்கும். இங்கு நட்சத்திர சாரதிபதிகளான சூரியன், சந்திரன், செவ்வாயோட காரத்துவமானது உள்ளடங்கியிருக்கு. லக்கணம் விழும் புள்ளி எந்தெந்த நட்சத்திரம் சாரம் பெறுகிறதோ அங்கங்கு அதனோட காரகத்துவமானது மாறுபடும். ரிஷப லக்கணத்தோட அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறவர் நன்மையும் தீமையும் சேர்ந்தே கொடுப்பார். ஏன் அப்படின்னா சுக்கிரன் லக்கணத்திற்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதி ஆகிறதுனால அரை பார்த்திங்களா அசுபராகி விடுகிறாரு. யோகாதிபதி என்று சொல்லுபவர் சனி, ஆனால் இங்கு பாகாதிபதியாக மாறிவிடுகிறார். சனி தசாபுத்தியில் அதிக பாதகத்தை கொடுப்பார். மேலுமே ரிஷப லக்கணத்திற்கு முழு யோகாதிபதி புதன். ஸோ 2ஆம் இடம் 5ஆம் வீட்டுக்கு அதிபத்தியம் பெற்றவர். ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் மூல திரிகோணம் பெற்றால் கூட சந்திரனும் குருவும் மாரகத்திற்கு ஒப்பான ஒரு கண்டத்தையுமே ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது ஒரு விதி. இந்த லக்கணத்துக்கு கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம் ஆகிய ராசிகள் நட்பு ராசிகளாக அமைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதோட சின்னம் பார்த்திங்களா எருது சின்னம். வானவெளியில் இந்த ராசியில் உள்ள ஒரு நட்சத்திர கூட்டத்தோட அமைப்பு எருதை போலவே தோற்றமளிக்கும். அதனால தான் இந்த சின்னம் ரிஷபம் அப்படின்னு அழைக்கப்படுது. ரிஷபம் அப்படிங்கிற வடமொழி சொல்லுக்கு தமிழில் எருது என்று பொருளுங்க. ஜாதகத்திற்கு எருதின் அமைப்பும் ஸ்திரத்தன்மையும் கொண்டவங்களாக இருப்பாங்க. கொஞ்சம் நடுத்தர உயரமும் கம்பீரமாக தோற்றமும் குனிந்தும் மிருதுவான காது மடல் கொண்டவங்களாகவும் தோள்கள் கடினத்தன்மையும் மெதுவான நடையும் விரிவான மூக்கும் பருக்கள் சிறுத்தும் வரிசையாகவும் நெற்றி அகன்றும் காணப்படும் இவங்களுக்கு. மேலுமே இது தவிர பஞ்சபூதங்களில் பிருத்வி நிலம் தத்துவத்திலும் அதே மாதிரி ரிஷப லக்கண ஜாதகர் குணநலங்கள் பார்த்தோம் அப்படின்னா பேச்சில் ஒரு தேனாகவும் வசீகர தோற்றமானது இவங்களுக்கு இருக்கும். கடின உழைப்பாளியாக இருப்பாங்க. கோபம் பார்த்திங்களா இவங்களுக்கு இருந்தால் கூட அதை காட்டிக்கொள்ளாத வகையில் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களோட கோபம் அதிகமானுச்சு அப்படின்னா அவங்களோட செயல்கள் அதிரடியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அழகும் கவர்ச்சியும் கலைநயம் கொண்டவங்களாக இருப்பாங்க. சரியான நேரத்தில் அறிவானது இவங்களுக்கு வெளிப்படும். ஞாபக சக்தி அதிகன்னே சொல்லலாம். சகிப்புத்தன்மை, பிடிவாத குணம் மெதுவாக சாப்த குணமாக தெரியும். மேலுமே எதிராளி பேசுவதை கவனமாக கேட்கக்கூடிய ஒரு நண்பர்களாகவும் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரிஷப ராசி நேயர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் காத்திருக்கு. ரிஷபம் ராசி கார்த்திகை 2 3 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எடுத்த வேலையில் உறுதியாக இருந்து வெற்றி அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாதமானது முன்னேற்றமான மாதமாக தான் அமைஞ்சிருக்கு.
கடந்த 2½ ஆண்டுகளாகவே உங்களுக்கு இருந்த நெருக்கடி, போராட்டம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எல்லாமே உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு நேரமாகவும் அமைஞ்சிருக்கு. தொழிலில் ஏற்கனவே பல நெருக்கடிகளும் முடிவிற்கு வரக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் உங்களோட குடும்பாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமான புதனும் சுகாதிபதி சூரியனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தினால உங்களோட செல்வாக்கு நிச்சயமாக உயரும். வேலைக்காக நீண்ட நாளாகவே முயற்சி செஞ்சு வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த வேலையுமே கிடைக்கும். பணியாளர்களுக்கு பொறுத்த வரைக்குமே பல முறை முயற்சி செஞ்சுமே கிடைக்காத இடமாற்றம் இப்போது கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழிலில் ஏற்பட்ட சங்கடங்களுமே விலக ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு புதிய பொறுப்பும் பதவியுமே கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தும் போது நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். நீண்ட நாள் முயற்சிகள் இந்த டைமில் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். மேலுமே கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான ஒரு நிலையானது இருக்கும். உடலில் ஏற்பட்ட பாதிப்புமே விலகும். நினைத்ததை சாதித்து முடித்துவிடும் அப்படிங்கிற ஒரு நிலையானது ஏற்படும். இந்த டைம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தோமா, அந்த டைம் பொறுத்த வரைக்கும் சங்கர நாராயண வழிபட உங்களுக்கு சங்கடங்கள் அனைத்துமே நிச்சயமாக விலகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல பிரச்சனைகளை சந்தித்தா கூட அதையெல்லாம் ஈஸியாக சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் இருந்தால் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலையில் பிரச்சனை, வம்பு, வழக்கு அப்படின்னு அவதிப்பட்டு வந்த நிலைகளுமே மாறும். குற்றம் சுமத்தி பணி நீக்கம் செய்யப்பட்டவங்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தனியார் நிறுவனத்தில் பணி செய்யக்கூடிய சில பேர் தகுதியான இடத்திற்குமே மாறுவீங்க. வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு இந்த டைமில் நல்ல வேலை கிடைக்கும். சுய தொழில் செய்யலாமோ அப்படின்னு கூட யோசிக்கிற அளவுக்கு உங்களோட பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கும். அரசோட அனுமதியுமே இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் தான் இந்த டைம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே செவ்வாயோட சஞ்சாரம் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கிறதுனால விவசாயிகள், மருத்துவர்கள், சீருடை பணியாளர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தலைமையோட ஆதரவுமே கிடைக்கும். உறவினர் மத்தியில் செல்வாக்கு நிச்சயமாக உங்களுக்கு உயரும். குடும்ப பிரச்சனைகள் அனைத்துமே முடிவிற்கு வரும் வகையில் தான் இந்த டைம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. ஸ்ரீ வெங்கடாஜலபதியை வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெருகும் ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் மாறப்போகும். அருமையான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. அடுத்ததாக பார்த்தோமா, மிருக சீரிடம் 1-2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த ஒன்றிலுமே உறுதியாக இருந்து எடுத்த வேலையில் வெற்றி பெறும் உங்களுக்கு இந்த மாதமானது நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. வியாபாரம், தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனை, தடைகள் எல்லாமே விலகும். பணவரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகளுமே நீங்கக்கூடிய வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. சில பேர்த்துக்கு புதிய சொத்து சேரக்கூடிய ஒரு அமைப்புமே இருக்குது. புதிய வீட்டில் பால் காய்ச்சக்கூடிய ஒரு சூழ்நிலையுமே உங்களுக்கு காத்திருக்குங்க. நீங்கள் செஞ்சு வரக்கூடிய தொழிலை விரிவு செய்வதற்கு எதிர்பார்த்த பணமுமே இந்த டைமில் கிடைக்கும். உறவுகள் மத்தியில் உங்களோட செல்வாக்கு நிச்சயமாக உயரும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புமே விலகக்கூடிய வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. வேலையில் இருந்து பயம் போகும். உங்களுக்குரிய ஒரு திறமையானது, மதிப்பு, மரியாதை இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய திறமையுமே இந்த டைமில் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாக இந்த டைமில் நிறைய சான்சஸ் இருக்குது. வரவேண்டிய பணமுமே கைக்கு வரும். பணியாளர்களோட ஒத்துழைப்புமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த ரிஷப ராசி பொறுத்த வரைக்குமே இது ஒரு பெண் ராசிங்க. மேலுமே இரட்டைப்படை ராசிங்க. இது ஒரு நில ராசி, இது ஒரு ஸ்திர ராசியாகவும் இருக்குது. இந்த ராசியோட அதிபதி சுக்கிரன். ரிஷப ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரத்தோட 4ஆம் பாதங்களும், மிருகசீரிடம் நட்சத்திரத்தோட 2 பாதங்களும் இருக்கும். இந்த ராசியோட அதிபதியான சுக்கிரனோட நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம் ஆகியவை. சுக்கிரன் இந்த ரிஷப ராசியில் ஆட்சி பலம் பெறுவாருங்க. சந்திரன் இங்கு உச்சம் பெறுவார். புதனுக்கும் சனிக்கும் பார்த்திங்களா நட்பு ராசி இந்த ரிஷப ராசி அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் இங்கு சமமாக இருப்பார். குருவும் சூரியனை இங்கு பகை பெறுவார். ரிஷப ராசி சுக்கிரனை குறிக்கிறதுனால ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க மென்மையானவங்க. மேலுமே சுகவாசிகள், ஆடம்பர பிரியர்கள், கவர்ச்சி மிக்கவங்களாக இருப்பாங்க. அதே மட்டும் இல்லாமல் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க நாட்டியம், பாடல், சினிமா, ஜவுளி வியாபாரம், அழகு பொருள், ஹோட்டல் இந்த மாதிரியான பொருட்கள் விற்கிறது இந்த மாதிரியான ஒரு தொழிலில் இருப்பாங்க. சுக்கிரனோட வலுப்பெற்ற ஜாதகர் கலைத்துறை, கட்டிடக்கலை, ஹோட்டல்
அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே கலைத்துறை, ஹோட்டல், டிராவல்ஸ் போன்ற துறையில் ரொம்ப பிரகாசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. மேலுமே சுக்கிரன் களத்திரக்காரகன். சுக்கிரன் வலுப்பெற்ற ஜாதகர்களுக்கு வாழ்க்கை துணையால் பல நன்மைகளுமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை நல்ல நிலையில் இருப்பாங்க. மேலுமே ரிஷப லக்கணத்திற்கு ராஜ யோகாதிபதி கிரகம் சனி. புதன் பஞ்சமாதிபதியாக யோக கிரகமாக்கிறாருங்க. ரிஷப லக்கணத்திற்கு 9ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கும் அதிபதியாக சனி வருவதனால தர்ம கர்மாதிபதி யோகம் இயற்கையாகவே பெற்றதாக இவங்களுக்கு அமையும். அதிக நன்மைகளையும் இந்த லக்கணக்காரர்களுக்கு செய்பவங்க சனியும் புதனும் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலுமே இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது ரிஷபராசி நேயர்களாக இருந்தாங்களா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மேலுமே நீங்கள் ரிஷப ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடுகள் செய்யுங்க. நல்ல ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் தேங்க்யூ.